எடப்பாடி பழனிசாமி பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். நேரலை காட்சிகளை பார்க்கலாம். அதே போல நம்முடைய கூட்டணியிலே அங்கம் வைக்கின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மரியாதைக்குரிய சகோதரர் டிடிவி தினகரனுடைய ஆசி பெற்ற வேட்பாளர் திருச்சி மேற்கு சட்டமன்ற தொகுதியில் திரு எம் ராஜசேகரன் அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறார். அவருக்கு குக்கர் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும். என்ன சின்னம்? குக்கர் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும். அதே போல நம்முடைய கூட்டணியில் சிங்க தமிழர் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் மரியாதைக்குரிய டாக்டர் ஆர்.வி. பரதன் அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறார். அவருக்கு இரட்டை சின்னத்திலே வாக்களிங்க. என்ன சின்னம்? ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளருக்கு இரட்டை சின்னத்திலே வாக்களிங்க. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக போட்டியிடுகின்ற வேட்பாளருக்கு குக்கர் சின்னத்திலே. அதே போல சிங்க தமிழர் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக போட்டியிடுகின்ற வேட்பாளருக்கு இரட்டை சின்னத்திலே வாக்களிங்க. ஆக நம்முடைய கழக வேட்பாளர்கள் கூட்டணி வேட்பாளர்களை பல்லாயிரக்கணக்கான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று இன்றைக்கு திருச்சி மாவட்டம் நம்முடைய அதிமுக கோட்டை ஆக்குவீர்களா? செய்வீர்களா? இன்றைக்கு ஸ்டாலின் பேசுவது அத்தனையுமே பொய். உண்மைதானே? பொய்யாத்தானே பேசுறாரு. நான் அவர்கள் செய்த தவறுகளை பிரதான எதிர்க்கட்சி என்ற முறையில் விமர்சிக்கிறோம். அரசியல் நீதியா விமர்சிச்சா பரவாயில்ல, ஆனா தனிப்பட்ட முறையில் விமர்சிச்சா திருப்பி 10 முறை நம்ம விமர்சனிக்க முடியுமில்ல? எங்க தொண்டனே விமர்சிப்பான் திரு ஸ்டாலின் அவர்களே. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் பல நாடகத்தை அரங்கேறிக்குது. என்னமோ திமுக ஆட்சி வந்த உடனே தொழில் வளர்ச்சி ஏற்பட்டதாகும், இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைச்சதாகும் அப்படின்னு ஒரு பொய்யை அவிழ்த்து விட்டுருக்காரு. உண்மையா? அப்புறம் இரட்டை இலக்கில் பொருளாதார வளர்ச்சி ஏற்பட்டிருக்குதா ஒரு பொய்ய மூட்டை மூட்டையா அவிழ்த்து விடுறார் ஸ்டாலின் அவர்களே. எடுத்த உடனே இரட்டை இலக்கில் பொருளாதார வளர்ச்சி ஏற்படல. அண்ணா திமுக ஆண்ட போது மாண்புமிகு அம்மா அவர்கள் தமிழகத்தில் தொழில் முதலீட்டு மாநாட்டை ஏற்படுத்தி 2,42,000 கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டு 74 புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டு அந்த தொழிற்சாலைகள் எல்லாம் தொடங்கப்பட்டு அதன் மூலமாக உற்பத்தி செய்யப்பட்ட உற்பத்தி தான். அதுக்கு பிறகு அம்மா வழியில அம்மாவுடைய அரசாங்கம் சிறப்பா செயல்பட்டது. 2019 ஜனவரியில அம்மா வழியில தொழில் முதலீட்டார் மாநாட்டை சென்னையில் நடத்தணும். அப்ப 3,05,000 கோடி தொழில் முதலீட்டு ஈர்த்தோம். 304 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டது. அந்த ஒப்பந்தங்கள் பெரும்பாலும் செயல்பாட்டுக்கு வந்தது. ஆக அண்ணா திமுக ஆட்சியில் போடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் செயல்பாட்டுக்கு வந்த காரணத்தினால்தான் உற்பத்தி பெருகிச்சு. ஸ்டாலினால அல்ல. இதை பக்கமா விளம்பரம் கொடுத்துட்டு இருக்கார். என்னமோ திமுக ஆட்சி வந்த உடனே இரட்டை இலக்கில் பொருளாதார வளர்ச்சி வந்ததாக ஒரு பச்சை பொய்ய சொல்லிட்டு இருக்கார். இந்த பொருளாதார வளர்ச்சிக்கு மூல காரணம் அண்ணா திமுக அரசாங்கம். உண்மைதானே? இன்றைக்கு திரு ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்த உடனே 1179 புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்கார். 15 லட்சம் கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டதா ஒரு பொய்ய சொல்லார். 35 லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சாச்சா? உண்மையா? திருச்சியில் எத்தனை லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சிருக்குது? எவ்வளவு பச்சை பொய்ய அவிழ்த்து விடுறார் பாருங்க. அதாவது ஒரு தொழிற்சாலை ஆரம்பிக்க வேண்டும் என்று சொன்னா, பெரிய தொழிற்சாலை ஆரம்பிக்க வேண்டும் சொன்னா
அந்த தொழிற்சாலைக்கு முதற்கட்ட பணி நிலத்தை எடுக்க வேணும். நிலத்தை எடுத்த பிறகு மத்திய மாநில அரசு அனுமதி வாங்க வேணும். அதுக்கு பிறகு அதுக்கு நிதி, எல்லா பணத்தையும் சொந்த பணம் போடுறதில்ல, ஒரு 4/1 தான் சொந்த பணத்தை போடுவாங்க. 3 பங்கு வங்கியில் இருந்தே கடன் வாங்கி அதுல தொழிற்சாலை ஆரம்பிப்பாங்க. அப்படி அதுக்கு தொழில் முதலீட்டை ஏற்பாடு பண்ண வேணும். பிறகு கட்டடம் கட்ட வேணும், மிஷினை பொறுத்து வேணும், அப்புறம் தான்ப்பா இயங்கும். இவ்வளவு வேலையும் 4 வருஷம் ஆகும், வேலையும் 4 ஆண்டு ஆகும். அதுவும் வேகமா துரிதமா இந்த பணியெல்லாம் மேற்கொண்டு செயல்பட்டா 4 வருஷம் ஆகும். ஆனா ஸ்டாலின் என்ன சொல்றாரு, புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்ட உடனே 35 லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சிட்டு தான். எங்க திருச்சி மாவட்டத்தில் எத்தனை பேருக்கு கிடைச்சிருக்குது? கிட்டத்தட்ட 9 சட்டமன்ற தொகுதி இருக்குது. 9 சட்டமன்ற தொகுதியில் எத்தனை லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சிருக்குது? ஒரு மாவட்டத்துக்கு 1 லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சதா? இப்படி மக்களை ஏமாற்றி ஏமாற்றி 5 ஆண்டு காலத்தை ஓட்டிட்டார். வேற ஒன்றும் செய்ய கிடையாது. எல்லா அண்ணா திமுக ஆட்சியிலே போடப்பட்ட திட்டம் செயல்பாட்டுக்கு வந்து பொருளாதார வளர்ச்சி இன்றைக்கு தமிழகத்தில் இரட்டை இலக்கு இருக்குது. ஏன் 22-23 சொல்லல, 22-23 ஆண்டு இதை பத்தி குறிப்பிடல, 23-24 ஆண்டு இதை பற்றி குறிப்பிடல, 24-25 தான் இரட்டை இலக்கு வந்ததா சொல்றீங்க. அண்ணா திமுக ஆட்சி இருக்கும் போது இரட்டை இலக்கிலே வந்தது, பொருளாதார வளர்ச்சி இரட்டை இலக்கிலே வந்தது. பொருளாதார ஏன்னா இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்க வேணுங்கிறதுக்காக நான் சொல்றேன். பச்சை பொய்ய சொல்லிட்டு இருக்காரு பல பேர், நம்ம மக்களுக்கு தெரியல. இந்த ஆட்சியில் செய்கிற அக்கிரமம், இந்த ஆட்சியில் பேசப்படுகிற பொய் மக்களுக்கு தெரியல. அதை விளக்க வேண்டியது என்னுடைய கடமை என்ற அடிப்படையில் தான் சொல்லிட்டு இருக்கிறேன். நல்லா இன்றைக்கு புரிந்த இந்த தொழில் வளர்ச்சி, இந்த பொருளாதார வளர்ச்சி என்பது வேளாண்மை, நீ செய்கிற விவசாயம், அதுதான் முதன்மை துறை. இதுலதான் முதன்மை துறை, இதுலதான் 60% மக்கள் பயன்படுறாங்க. அதுல பார்த்தா 3% தான் இந்த பொருளாதார வளர்ச்சி இருக்குது. திமுகவில் வெறும் 3% தான் இருக்குது. அண்ணா திமுக ஆட்சியில் 5.5% இருந்தது. விவசாயியுடைய வளர்ச்சி 5.5%. பெரும்பாலும் இங்க வந்திருக்கிறீங்க பூரா விவசாய தொழிலாளி. அண்ணா திமுக ஆட்சியில் 5.5%. கொரோனா காலத்தில் கூட 5.5% பொருளாதார வளர்ச்சி. முதன்மை துறை வேளாண்மை துறை. திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நீங்க இப்ப சொல்லி இருக்கிறீங்கல்ல, இது அண்ணா திமுக ஆட்சியில் தொழிற்சாலைகளை கொண்டு வந்து உற்பத்தி பெருக்கப்பட்டு அதன் மூலமாக பொருளாதார வளர்ச்சி வந்திருக்குது. அதுல பார்த்தா கூட விவசாய தொழில் உங்களுடைய ஆட்சியில் நலிஞ்சு போச்சு. 3.5% குறைஞ்சுதானே போச்சு? சொல்லுங்க, குறைஞ்சுதானே போச்சு? விவசாய வளர்ச்சி குறைஞ்சு போச்சு இல்ல இந்த ஆட்சியில்? இதை மறைக்கிறார் ஸ்டாலின். சட்டமன்றத்திலே நான் பேசினேன், திரு ஸ்டாலின் அவர்களே, விவசாய பிரதான தொழில், 60% மக்கள் விவசாயத்தை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். உங்களுடைய ஆட்சியில் பொருளாதார வளர்ச்சி இரட்டை இலக்குன்னு சொல்றீங்க. ஏன் விவசாயத்துறையில முதன்மை துறை வேளாண்மை துறையில குறைஞ்சு போச்சுன்னா பதில காணோம்.